everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் அனிமல். உங்களுடைய ஆன்ம விலங்கு என்ன சொல்லுது இந்த டைம்ல பார்க்கலாம். ஸ்பிரிட் அனிமல் மெசேஜஸ். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த இமேஜ், இந்த போட்டோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. Okay, pile number 2, in the image. Pile number 3. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல 2 பைல் கூட பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜஸ் வருது? உங்களுடைய ஸ்பிரிட் அனிமல், உங்களோட ஆன்ம விலங்கு என்ன மெசேஜ் கொடுக்குது? Love is all around. What a beautiful. Set healthy boundaries. Okay, 2 மெசேஜ் வந்திருக்கு. இன்னொன்று பார்க்கலாம். Open to infinite possibility. Beautiful. Yes. Pile number 1 ரொம்ப நல்லா இருக்கு. 3 விஷயமுமே. ஃபர்ஸ்ட் வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை சுத்தி இருக்குது. ஓகேவா? ஆனா இது என்ன அப்படின்னா நீங்க அட்ராக்ட் பண்ணாம இருக்கீங்களோ? பிகாஸ் பைல் நம்பர் 1 வந்துட்டு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்றது, நீங்க லவ் விஷயத்துல ரொம்ப டயர்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கா? நான் எல்லாருக்கும் லவ் கொடுத்துட்டே இருக்கேங்க, நான் இன்னும் ரிசீவ் பண்ணவே இல்லைங்க, நான் தான் அன்பை கொடுக்கறது, திருப்பி எனக்கு வரமாட்டேங்குதே. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே வந்துட்டு நீங்க இன்னும் அதோட ஒரு ஒரு ட்ரூ லவ், ஒரு தூய்மையான ஒரு ஒரு லவ், காதல், அது இன்னும் நீங்க உணராம இருக்கீங்களோ? பட் ஆனா எஸ், லவ் இஸ் ஆல் அரவுண்ட் யூ. ஓகேவா? உங்களை சுற்றி டெஃபினெட்லி லவ் இருக்கு, குட் சோல்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு லவ் உங்களை சுற்றி இருக்குங்கிற இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ரேண்டம்லி நீங்கள் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகாதீங்க. ஒரு பவுண்டரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? யார் மேலே நீங்கள் அன்பு செலுத்தணும், யார் உங்கள் மேலே வந்துட்டு ஒரு அன்பு செலுத்தணும், அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஒரு ஜென்யூனான ஒரு ஃபீலிங்ஸ் உங்க மேல இருக்கு, ஆனா வந்து யாரோ அதை மனசுல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணாம இருக்கு இந்த இடத்துல. So once again you got love. Yes, வரக்கூடிய டேஸ்ல வந்து எதிர்பார்க்காத ஒரு அன்பு எங்க இருந்தோ வரும். நீங்க ஒரு சில பேருக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த பர்சன் கிட்ட இருந்தும் வரும், எதிர்பார்க்காதவங்க கிட்ட இருந்தும் வரும். ஓகேவா? கொஞ்ச நாளாவே வந்துட்டு ஒயிட் கலர்ஸ், அதே மாதிரி வந்துட்டு ஃபெதர்ஸோட கனெக்ட் ஆகிறீங்களா? சரி, உங்களோட ஸ்பிரிட் அனிமல் வந்து உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில பேர் வந்து ரேண்டம்லி பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க. அது நான் நிறைய இடத்துல நான் பார்க்குறேங்க. நான் ட்ராவலிங் எங்கே போனாலும் அது வந்து அங்கே போகிற இடத்துலையுமே நான் ஏதாவது ஒரு டெய்லி ஏதோ ஒரு மொமெண்ட்லையாவது நான் வந்து பட்டர்ஃப்ளை பார்த்துருவேன். ஸோ இந்த மாதிரி சம்வேர் வந்து நீங்கள் ஒரு கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு நல்ல ஆஃபர் இருக்குங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. சரி,
விஷயத்துலயும் ஒரு கைண்ட் ஆஃப் காம்படிஷன் தெரியுது. இந்த லவ் விஷயத்துல ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்க லைஃப்லயுமே வந்துட்டு நீங்க, அதாவது இது என்ன அப்படின்னா வந்து நீங்க ஒரு பர்சன் மேல இல்ல ஒரு விஷயம் மேல ஆசைப்படுறீங்கன்னா அதே விஷயத்துல வேற ஒருத்தவங்களும் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல வந்து ஜெலசிங்கிற ஒரு டிராமா நிறையவே இருக்கும், பொறாம. இப்போ ஒருத்தவங்க உங்க மேல அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல அன்பு காமிக்க வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. ரைட். ஸோ டூ மெனி டிராமாஸ் உங்க லைஃப்ல ஆக்சுவலி இருக்கு. உங்க லைஃப்ல வந்து லவ்ங்கிறது வந்து ஈஸியா கிடைக்கும், ஆனா ஈஸியா இருக்கு, அவைலபிளா இருக்கு. எல்லா சுத்தியுமே வந்துட்டு நிறைய லவ்ங்கிறது அது நிறைய அவைலபிளாவே இருக்குதான். ஆனா வந்து அது உங்ககிட்ட கிடைக்கிறத தடுக்கிறதுக்குமே பர்சன்ஸ் இருக்காங்க, பொறாமனால. அதாவது ஒரு சில பேரால உங்க மேல ஏன் பொறாமன்னா, பிகாஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியா கிடைக்குது. நீங்க எஃபோர்ட்டே போட மாட்டேங்கிறீங்க, ஆனா ஒரு ஈஸியா கிடைக்குதே. ஆனா உங்களை சுத்தி இருக்க அந்த பர்சன் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த வந்து வேணும்னு கேட்கறாங்க, ஆனா அது உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ யார் கூடயாவது நீங்க ஒரு இஷ்யூஸ், பிரச்சனைகள், பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தேன், ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா கூட நாங்க பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தோம் அப்படின்னா, எஸ் திரும்பி பேசி அந்த பிரச்சனைகளை வந்துட்டு சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஒன்னா ஒற்றுமையா போக வர இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சம் ஸ்ட்ராங் மேல் எனர்ஜி உங்க லைஃப்பை வந்துட்டு இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சாவுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து ஒரு மேல் பர்சனா இருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டரா இருப்பாங்க, தான்கிற அதிகாரம் உடையவங்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து உங்க வாழ்க்கை, இவங்க பாத்தீங்கன்னா இவங்களை நீங்க வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதாவது உங்க வாழ்க்கையை உயர்த்துறதும் இவங்களாவே இருப்பாங்க, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல குழப்பங்களை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துறதுமே இவங்களுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பர்சன் விஷயத்துல வந்து கவனமாக நீங்க ஹேண்டில் பண்ணணும். அவங்க வந்து உங்களை முழுசா வந்துட்டு ரீட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை பத்தி முழுசா அவங்களுக்கு வந்து தெரியுது, எஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர், உங்களை இந்த மாதிரி கொண்டு போனோம்னா வந்துட்டு நீங்க ஈஸியா வந்து ஃபுல் பண்ணிடலாம், ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ அந்த பர்சன் விஷயத்துல கொஞ்சம் கவனம். ஆனா நீங்க வந்து அந்த பர்சன், உங்களுக்கு வந்து அந்த பர்சன் மேல ஒரு கைண்ட் ஆஃப் தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. மேபி ஒன் சைட்ல சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப நாளா ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க, பட் ஆனால் அது ஒர்த் இல்லை. நீங்க எந்த விஷயத்த ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது ஒர்த்தே இல்லை, அதுக்கு வந்து வேல்யூவே இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஓவராலா வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தான், லவ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களை சுத்தி நிறையவே இருக்குது. ஸோ ஓகேவா, அது நீங்க வந்து எப்படி அந்த லவ்ங்கிற விஷயத்த வந்து எடுத்துக்கிறீங்க, தட் ஆல் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயமே வந்துட்டு அதுதான். தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யார் எல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல் 2 of Swords. எஸ், உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். வாவ், இது மூணுமே எனக்கு ஒரு மெசேஜ் வண்டர்ஃபுல்லா வந்திருக்கு. சி, பைல் நம்பர் 2 வந்து இப்போ கரண்ட்லி இப்படி இருக்கீங்க, என்ன ஏதோ ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும். கரெக்டா? இது வந்து உங்க பர்சனல் விஷயமும் சரி, ப்ரொஃபஷனலும் சரி, முடிவு எடுக்கணும். ஆனா நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை நான் சூஸ் பண்ணுவேன், நான் போறது கரெக்டா, எடுத்த முடிவு கரெக்டா, குழப்பங்கள் நிறைய இருக்கு. எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், நிறைய குழப்பங்கள் இருக்கு. பட் ஆனா டோன்ட் வரி, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜஸ் பாருங்க. பி ஹியர் நவ், ஸ்வீட் ரிசல்ட்ஸ் அவைட், ஸ்பிரிட் ஹாஸ் அ பிளான்.
எவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு மெசேஜ் வருது. ஸோ நீங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஒன்று கடந்த காலம் முடிஞ்சு போனதை நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டுட்டு இல்லாம, எதிர்கால வரக்கூடிய நாட்களை நினைச்சிட்டும் யோசிச்சுட்டே இல்லாம, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருங்க. உங்களோட டே டு டே லைஃப்ல என்ன செய்யணும், இந்த வாரம் என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு ரீசெண்ட் ஒரு ஸ்மால் ஷார்ட் பிளான்ஸ் அந்த மாதிரி போடுங்க. பிகாஸ் ஒரு ஸ்வீட்டான ஒரு ரிசல்ட், நீங்க எதுக்காவது எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு நல்ல பதில் வரணும், கல்யாணமா வேலையா எந்த விஷயமாக வேணா இருக்கட்டுமே, உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரணும், பதில் வரணும், அதுக்காக நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். எஸ், ஸ்பிரிட் ஹாஸ் அ பிளான். டெஃபினெட்லி அந்த பதில் வருது. ஸ்பிரிட்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான் உங்களுக்காக வச்சிருக்காங்க. அண்ட் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தள்ளி தள்ளி போகுது, கைக்கு வர மாதிரி இருக்குதுங்க. ஆனா திடீர்னு லாஸ்ட் மினிட்ல அதை என் கையை விட்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்பிரிட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பிளான். உங்களோட ஸ்பிரிட் அனிமல் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருக்கு. ரைட். சரி, உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்ப லாங் ஜேர்னி போற மாதிரி இருக்கு, லாங் டிராவல் போற மாதிரி இருக்கு. ஒரு சில பேரோட வாழ்க்கை பயணமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல போய் தொடங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் தட் ஏதோ எனி டைம் அந்த குட் நியூஸ் உங்களை நோக்கி வரும். இது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு கூட சொல்லலாமா? எனி டைம். See, you got beautiful sun card. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்க போகுதுங்க, அது உங்களுக்கு கீழே வர மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கீழே வர மாதிரி இருக்கு. அண்ட் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு சில விஷயங்களை எஸ்பெஷலி பீப்புளை ஹேண்டில் பண்ற விஷயத்துல யாரோட சப்போர்ட் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி உங்களோட மதர், உங்களோட அம்மா, இல்லைன்னா ஃபீமேல் பர்சன் யாரோ இருக்காங்கன்னா அவங்களோட அட்வைஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. அவங்களோட கைடன்ஸ் படி நீங்க ஏதோ ஒரு விஷயம் எடுக்க போறீங்க. அண்ட் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முக்கியமா உங்களோட லவ் விஷயம், ஃபேமிலி விஷயம், தனிப்பட்ட விஷயங்கள்ல அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் நீங்க யோசிக்கலாம், நான் அவங்க பேச்சு கேட்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு. பட் நாட் தட், அப்படி கிடையாது. டெஃபினெட்லி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேற விதத்துல உதவி செய்யும். ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ உங்களுக்கு பியூட்டிஃபுல் மெசேஜஸே அதுதான் வருது. உங்க வாழ்க்கையில இருக்கிற உறவுகள் எல்லாமே சும்மா அப்படியே ஒரு டெம்பரரியா இருக்கு. அதாவது அப்படியே எதுவுமே ஒரு ஒட்டாம, எதுவுமே ஒரு உணர்வுகள் எதுவும் இல்லாம சும்மா ஹாய் பை அப்படிதான் இருக்கு இல்லையா? மனசுல ஒண்ணு வச்சுட்டு ஃபேஸ்ல வேற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உறவுகள் அதிகம். ஆனா நீங்க உங்க லைஃப்ல ஒரு ட்ரூவான ஒரு பாண்டிங், ஒரு நல்ல உண்மையான ஒரு நட்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இல்ல ஒரு அஃபெக்ஷன், எந்த உறவாக இருந்தாலும் அது ரொம்ப உண்மையா இருக்க போகுது. இந்த சும்மா நடிச்சிட்டு இருக்காங்கல்ல அவங்க அவங்களோட ட்ரூ ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க ரிக்ரெட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியாமையே நான் இவங்களோட பாசமா இருந்துட்டேனே அப்படின்னு. பட் டோன்ட் வரி. ஓகே, டோன்ட் வரி. உங்க லைஃப்ல எந்த ஒரு ட்ரூ சோல் உங்ககிட்ட உங்க லைஃப்ல இருக்காங்களோ அவங்க இனி உங்ககிட்ட அதிகமா நெருங்குவாங்க. ஓகே, சோ உறவுகள் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். நீங்க யாரை விட்டு விலகி வந்திருக்கலாம், அவங்களோட உறவு வேண்டாம்னு நினைச்சு வந்திருந்தீங்கன்னா அந்த உறவு மறுபடியும் ஸ்ட்ரென்தன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஒன்லி குட் சோல்ஸ். ஓகேங்களா? குட் சோல்ஸ். எஸ், நான் சொன்ன பாத்தீங்களா, வேண்டான்னு சொன்ன உறவு. அதே மாதிரி ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ஒரு இன்டர்னலி ரொம்ப போல்ட் ஆயிட்டு வரீங்க. அதாவது மனசுக்குள்ளார சொல்றேன், இன்டர்னலி ஒரு உங்களோட இன்ட்யூஷன், உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
அதே மாதிரி நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப கூர்ந்து யோசிக்கிறீங்க, ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க, ரொம்ப டீப்பா அதை பத்தி திங்க் பண்றீங்க. ஒரு விஷயம் சாதாரணமா நடந்தா கூட அது ரொம்ப டீப்பா போயிட்டு, இப்போ ஒரு 100%னா நீங்க 1000% அளவுக்கு போய் டீப்பா யோசிக்கிறீங்க. அவ்வளோ யோசனைகள் தேவையா? உங்களோட ஸ்பிரிட் அனிமல் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை இவ்வளோ யோசிக்கணுமா? சாதாரணமா ஒரு ஒரு லிமிட் அப்படிங்கிறது வந்துட்டு இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில தனிமை ஆயிடுவீங்க. ஓகேங்களா? உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் உங்களை நோக்கி வர ரெடியா இருக்கு. பட் ஆனா நீங்க ரொம்ப ஓவரா யோசிச்சுட்டு ஒரு சில விஷயங்கள்ல தப்பான முடிவுகள் எடுக்கிறதுல இருக்கிற உறவுகளும் விட்டு தனிமைங்கிறதுக்குள்ளர வந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் வார்னிங் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு சில சைன்ஸ் உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு தெரியும். ஓகே, இந்த ஓவர் திங்கிங் மட்டும் விட்டுருங்க. ரொம்ப ஓவரா யோசிக்கிற விஷயங்கள் விட்டுட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ரொம்ப நல்லா இருக்கும். பைல் நம்பர் 2க்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க? Okay, so let's wait for the beautiful message. Give with gratitude and grace. Watch and wait. Tend into the small things. சரி, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய கிராட்டிடியூட் ஆக்சுவலி சொல்லணும். இது வந்து ஒரு சில பர்சன்ஸ்க்குமே சொல்லணும். நன்றிகள், நிறைய நன்றி நீங்கள் சொல்லணும். ஒரு சில பர்சன்ஸ்க்கும் சொல்லணும், டிவைன் கடவுளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சொல்லணும். நிறைய விஷயங்களில் வந்துட்டு அவங்க உங்களை வந்து ஷேப் பண்ணியிருக்காங்க, உங்களை மாற்றிருக்காங்க. இன்னைக்கு பைல் நம்பர் 3 வந்துட்டு ஒரு விஷயத்தில் நீங்களா சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பர்சன்ஸ் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு காரணமா இருப்பாங்க. ஓகேவா? பைல் நம்பர் 3யோட வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல. நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களோட விருப்பப்படி. எஸ், அதுக்கு வந்துட்டு அந்த பர்சன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி இருக்காங்க. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு வரக்கூடிய நாட்களில் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்காவது வந்து செலவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்க, அதை வாங்கணும் அப்படின்னு. பட் ஆனால் வந்துட்டு இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப மேஜர் எக்ஸ்பென்சஸை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் செலவுகள் வந்துட்டு நீங்க பண்ற மாதிரி வரும். ஓகே, கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா தெரியுது. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கீங்க இந்த டைமில். அது கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இந்த டைமில் பார்க்குறப்போ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உங்களோட மனசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது, ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வருது. ஆக்சுவலி போல்ட்னஸ் நல்லா தெரியுது ஃபார் பைல் நம்பர் 3க்கு. அதே மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சைலண்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட வளர்ச்சியுமே வந்துட்டு ரொம்ப சைலண்டாக இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டேட்டஸ் தெரியல. இப்போ கரண்ட்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிறது தெரியாமல் இன்னும் நீங்கள் பழைய பர்சனாக தான் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரகசியமாக உங்கள் லைஃப்பை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இன்னும் ரொம்ப உதவி பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி பைல் நம்பர் 3 நீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளா வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட மோஸ்ட்லி உங்க வேலை சம்பந்தமா, உங்களோட வாழ்க்கை சம்பந்தமா அந்த ப்ராஜெக்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைனிங்கு,
அதே மாதிரி அந்த டூரிசம், கான்டென்ட் ரைட்டிங், கிரியேஷன்ஸ், இதிலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எஸ், அதில் வந்து எதிர்பார்க்கலாம் குட் நியூஸ். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்லோலி பில்டப் பண்ணிட்டு வர்றீங்க, கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. பட் ஆனால் அது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாமே. ஒரே விஷயத்திலேயே ரொம்ப அதிக நேரம் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் உங்களோட மற்ற ஆசைகள் மேலே வந்துட்டு கவனம் செலுத்துறது பெட்டர். ஓகே, ஸோ த டைம் இஸ் குட், டைம் ரொம்ப நல்லா இருக்கு. எந்த விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் கவனம் செலுத்தணுமோ அதில் வந்து அதிகமாக செலுத்தலாம். சரி, இந்த கார்டு 3 பையிலுமே வந்துருச்சு. பியூட்டிஃபுல். சரி, நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் சைன் ரொம்ப ரூல் பண்ணும். ஃபயர் சைன் அண்ட் வாட்டர் சைன், நெருப்பு ராசி இல்லை வந்து நீர் ராசி வரும். ரொம்ப ரொம்ப ரூல் பண்ணுங்க. அது எஸ்பெஷலி இந்த டைமில் அவங்களோட ஏதாவது ஒரு ஃபைட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா சால்வ் ஆகும். அண்டு சண்டைகள் இருக்குது, யாரு கூடயாவது நீங்கள் சண்டை போட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஃபைட் வந்து சால்வ் ஆகும். அந்த சண்டைகள் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சால்வ் ஆகும். ஆனாலும் மனசுக்குள்ளார அந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கும். பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு, நாங்கள் திரும்பி பேசிட்டோம், பட் அந்த மனசில் ஏற்பட்ட அந்த காயங்களோட வலி இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய பயணங்கள், ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்பிரிச்சுவல் பாத்வே ரொம்ப நிறையவே வந்துட்டு இருக்கும். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடங்களே வந்துட்டு அப்படிதான் இருக்கும். ஆனால் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் உங்கள் வார்த்தை, ஐ திங்க் ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் கேம் ப்ளே பண்ண போறீங்களோன்னு தோணுது. ஐ மீன் நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு பாத்வேல போகிற மாதிரி இருக்கு. அதாவது மனசில் வந்து யூஸ்வலி வந்து நீங்கள் எந்த சைனாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு ஃபயர் எனர்ஜிங்கிறது இருக்க தான் செய்யுது. நீங்கள் ரொம்ப வந்து உங்களை எல்லாரும் லேஸாக வந்து எடை போடுறாங்க, பட் ஆக்சுவலி அவங்க நினைக்கிற மாதிரியான சாஃப்டஸ்ட் கேரக்டர்லாம் கிடையாது. உங்களுக்குள்ளாரே ஒரு போல்ட்னஸ் இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து மனசில் இருக்கிற கோவத்தை வார்த்தைகளில் காமிக்கிறது இல்லை, வார்த்தைகளில் அப்படியே சாஃப்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கம்யூனிகேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து வச்சுட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 3, ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசில் இருக்கிற விஷயம் வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடணும். ஸோ யூ பிளேயிங் த சேஃப் கேம் ஹியர். உங்களுக்கான அந்த ரைட் டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு இட் குட் பி ஒரு மந்த்ஸ் ஒரு இயர்ஸ் கூட இருக்கலாம். அந்த டைம் வர வரைக்கும் நீங்கள் சேஃப் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன், எவ்வளோ சொன்னாலும் அமைதியாக இருப்பீங்கிற மாதிரி, பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸில் இருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்களை ஃபேக் பண்ணிட்டு இருக்கீங்க, பொய்யா இருக்கீங்க. நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற மாதிரி வெளியில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு போல்டஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. பட் ஆனால் இந்த ஒரு சேஃப் கேம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு சேலஞ்சாக இருக்கும், உங்களோட எமோஷனல் ஹெல்த்துக்கு சேலஞ்சாக இருக்கும். சரி, ஐ குட் ஃபீல் தட் அந்த லயன் அண்ட் ஸ்கார்பியோட எனர்ஜி இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து மாறிட்டே இருக்கீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க, மாறிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு லைக் ஸ்னேக் மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி லைக் ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு சில பேர் காரணத்தோடு இருக்கீங்க, ஒரு சில பேர் ரீசனே இல்லாமல் இருக்கீங்க. சம்வேர் வந்து இன்னும் நீங்கள் உங்கள் ட்ரூ செல்ஃப் வெளியே வர வரைக்குமே உங்களை யாருமே நம்ப முடியாது. அப்படிதான் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் மிஸ்ட்ரியான டைப்பாக தான் இருப்பீங்க, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலுமே வித்தியாசமான மெசேஜஸ் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.